தர்மபுரியில் சௌமியா அன்புமணி பேசுனதை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டு வர இந்த ஊபிஸுங்களே, உங்கள் தலைவருக்கு தான் துண்டு சீட்டை கூட ஒழுங்காக பார்த்து படிக்க தெரியாது. தொண்டர்கள் அவர் சொல்கிறத என்ன வேணாலும் கேட்டுட்டு கை தட்டுற உங்களுக்குமா அறிவில்லை? பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். இதே இந்த சிப்காட் மேல்மா பிரச்சனைக்கு எங்களுக்கு சிப்காடில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த வேணான்னு தான் போராட்டம் நடத்தினாங்களே தவிர சிப்காடு வேணான்னு இங்கே போராட்டம் நடத்தலை. அவரே தெளிவாக அந்த மீட்டிங்லேயே பேசியிருப்பார். வேணா நீங்கள் கேட்டுட்டு வாங்க. சிப்காட் தொழிற்சாலை நமக்கு தேவை, அதில் மாற்று கருத்து கிடையாது. வேலை வாய்ப்பு நமக்கு தேவை, பொருளாதார முன்னேற்றம் நமக்கு தேவை. அதிலும் திருவண்ணாமலை மாவட்டம் மிக மிக பின்தங்கிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் முன்னேற்றம் வேண்டும். ஆனால் விளைநிலங்களை அழித்து, விவசாய நிலங்களை அழித்து எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேண்டாம், எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேண்டாம், அது முன்னேற்றம் என்று கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பக்கத்துல இங்க இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் வந்தவாசி போனா தரிசு நிலம், ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம் இருக்கு, அரசு நிலம் இருக்கு. அங்க தொழிற்பட்டியை தொடங்குங்க. எங்களுக்கு வளர்ச்சி திட்டம் வேணும்னு தான் கேட்கிறாரு, சிப்காடு வேணும்னு தான் கேட்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற தரிசு நிலங்களை எடுத்துங்க, விவசாய நிலங்களை எடுத்துக்காதீங்கன்றேன். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? இல்லை உங்க தலைவருக்கு தான் துண்டு சீட்டை ஒழுங்காக படிக்க தெரியல, உங்களுக்காவது இருக்கணுமா இருக்க தேவையில்லையா? இல்லை இந்த மக்கள் எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? எங்க அண்ணன் சொல்லுவார், இந்த மக்கள் எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க வேணா அதை கேளுங்களேன். இந்த மக்களை எல்லாம் பார்த்தா ஏமாந்தவங்களா தெரியுதா, இல்ல இளிச்சவாயங்களா தெரியுதா, இல்ல எப்படிப்பட்ட மக்களாக இந்த மக்களை தெரிகிறது என்று தெரியல அவங்களுக்கு.